இது ஏன் இப்படி நின்றுக்கிட்டு குடிக்குது? அது பாய். எங்க டப்பாவை பிடிங்கிருவாங்களோ இவங்க அப்படின்னு எந்திரிச்சிட்டான் பட்டு கிடந்தவன். அது எப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வேற இருக்குது பாரு. விட்டுருங்க, பால் டப்பா விட்டுருங்க. பாரு யாருக்கும் தரமாட்டானா இவன். அது கேக்குறான் பாருங்கம்மா, இவன் கேக்குறாமா. அதுதான் இவன் குடுக்குறானா, அவன் குடிச்சிட்டுல இருக்கிறான். புது ரப்பர் வாங்கி போட்டிருக்கிறேன், அவர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. பொறுமையா உறிஞ்சு உறிஞ்சு குடிங்க. அவர் சவுண்ட பாரு, உச்சி குச்சி 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 குச்சின்னு. இங்க பாரு, என் கையை போட்டு நீங்க இது பரண்டுறீங்கடி. அப்பா அதுக்கு அவனுக்கு இன்னும் வேணுமா? டப்பா. அந்த பையன் தாம்மா இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பால் குடிச்சிட்டு போனான். 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அவளுக்கு அம்மா வந்த உடனே கொடுக்கணும். அம்மா கையால இவங்களுக்கு சாப்பிடணும். என்னம்மா இதுக்கு கொடுங்கம்மா, அவனும் ரொம்ப நேரம் குடிக்குமா? குடிப்பா. படுத்துச்சு பாருங்க, போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ பால் வயிறு நின்றுச்சுன்னா வாய் பால் வேற மடியிலேயே படுத்து தூங்கிடுவா. மடி கேட்கலாம். நம்ம மடியில தான் தூங்குவான். மடியில வந்து பட்டு தூங்குவான். இவன் எப்படின்னா கத்திக்கிட்டே வருவான். பாலுக்கு தான் கத்துறான்னு நினைச்சிட்டு பால் கொடுத்தா குடிக்க மாட்டான். வந்து மடியில வந்து படுத்து தூங்கும். மடியில தூங்கணும்னு சொல்லுவான். ஜடா மாதிரி இருக்கான். அழகா இருக்கு. சரி தூங்குடி தங்கம். அப்படியே தூங்கிடுவாரு. அம்மா மடி தான் ஒரு இல்ல அக்கா மடியும். இது பாரு அம்மா, நான் எப்படி நான் கொடுக்க முடியும்? நீ என் கையை கடிக்கிறிய. ஒவ்வொரு ஆளுக்காக தானே கொடுக்க முடியும் நான். வா 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 ஓடியா ஓடியா எப்படி இப்பா இறுக்கி பிடிச்சிக்கிடுவான். குடிமா, இனி யாரும் வரமாட்டாங்க. குடி, பொறுமையாக குடி. இந்த ஒன்று தூங்கிடுச்சு.